பாண்டிச்சேரி அக்கா. அனு, என்ன சாப்பாடுமா? அதாம்மா நம்ம வீட்டில் வந்து சாதம், சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இல்லை அது சிஸ்டரே கேட்டுங்க, சாரி. சாதம் அவினாஷ், சாம்பார். சாதம் சாம்பார். அவினாஷ், பாண்டிஜோதி அக்கா நலமா? நலம். நீங்கள் தம்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா தம்பி? விஜயகுமார், இனிய இரவு வணக்கம் அண்ணா. அக்கா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. இனிய இரவு வணக்கம் விஜயகுமார். நீங்கள் சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அவினாஷ், தம்பிக்கு பாட்டு பாட சொல்லியிருப்பாங்க பிரியங்கா சகோதரி. ஓகே, பிரியங்கா சகோதரி வந்து தம்பிக்கு வந்து பாட்டு பாட சொல்லியிருப்பாங்க, அதனால் ஒரு பாட்டு பாடியிருப்பார். வைரமுத்து, பவர் எவ்வளோதான் இல்லைங்க அதிகமாக தெரியல. வைரமுத்து, முத்தான வைரமுத்து. தந்தை மொழி படி 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 டைம் படியாமா. ஏன் மெதுவாதம் படிப்பேன். மெதுவாக படி. என் தந்தை வழி தாத்தா 500 ஆடுகள் வைத்திருந்தார். இன்று அந்த முன்னோர்களும் இல்லை. ஆசையாய் காதலித்த அந்த கால்நடைகளும் இல்லை. மனதில் ஏதோ ஒரு வறுமை நிகழ்கால அவதாரமாய் ஆகிவிட்டது. வேதனை பகிர்ந்து. என் தந்தை வழி தாத்தா 500 ஆடுகள் வைத்தார். இன்று அந்த முன்னோர்களும் இல்லை. ஆசையாய் காதலித்த அந்த கால்நடைகளும் இல்லை. மனதில் ஏதோ ஒரு வறுமை நிகழ்கால அவதாரமாய் ஆகிவிட்டது. வேதனை பகிர்வு. சூப்பர். விஷ்ணு, அவினாஷ் ப்ரோ, தம்பிக்கு பாட சொன்னாலும் ஓகே ப்ரோ, அவங்களுக்கும் பாடணுமா ப்ரோ? அவங்க தூங்குறதுக்கும் நீங்க பாட்டு பாடணுமா? பாவமா பாண்டிச்சேரி அக்கா. பாவமா பிரியமா. பாண்டிச்சேரி அக்கா சாப்பிட்டீங்களா? கவினாஷ் தம்பி. விஷ்ணு பிரியா, ஏங்க உங்கள் ஃபேவரட் பாடல் பாடுங்க எங்கே? விஷ்ணு பிரியா யாரு கேட்டிருக்காங்க? விஷ்ணு பிரியா கேட்டிருக்காங்க. யாருக்கிட்ட? ஓகே. அக்கா செம்மையா பாடல் பாடுவாங்க அக்கா. ஐயோ, எனக்கு செம்மையெல்லாம் பாட்டு வராதுமா. நம்ம ப்ரோ விஷ்ணு ப்ரோ அளவுக்குலாம் பாட தெரியாது. தெரிஞ்சுக்கிறோம் வேணும்னா விஷ்ணு ப்ரோவோட ஃபேவரட் சாங் இதான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை விஷ்ணு ப்ரோ எனக்கு ஒரு நம்முடைய லைவ்ல வந்து அவங்களுக்கு பிடித்த பாடல் வந்து எந்தெந்த பாடல் சொல்லிட்டு நீங்களே வந்து பதிவிடுங்க. அதே மாதிரி எதனால் அந்த பாட்டு பிடிக்குன்றதையும் பதிவிடுங்க. எல்லாருமே லைவில் இருக்கும். அது அவினாஷ் ப்ரோவாக இருக்கட்டும், பாண்டிஜோதி அக்காவாக இருக்கட்டும், விஷ்ணு பிரியாவாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து விஷ்ணுவாக இருக்கட்டும், ஆர் பிரதராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்களுக்கு பிடித்த பாடலை வந்து பதிவிடுங்க. அது எதனால் பிடிக்கும் அப்படின்றதையும் பதிவிடுங்க. சரிங்களா? இதுதாங்க நான் கேட்கலான்னு இருந்தாங்க. இல்லை, பிரியங்கா சிஸ்டர் வந்து பாட்டு பாட சொல்லுவாங்க விஷ்ணு ப்ரோவை. அதான் பிரியங்கா சிஸ்டருக்கு என்ன பாட்டு பிடிக்கும், விஷ்ணு ப்ரோ எந்த பாட்டு சூப்பராக பாடுவார், எதனால எந்த பாட்டை இவங்க கேட்பாங்கன்னு சொல்லிட்டு தான் கேட்கலான்னு. இப்போ வந்து சிஸ்டரும் அதே மாதிரி அவங்களுக்கு பிடித்த பாடலை வந்து கண்டிப்பாக பாடி காட்டிடுவாங்க 2 லைனு. அது எதனால் அது பிடிக்கும்ன்றதையும் சொல்லிடுவாங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட்டாக ட்ரை பண்ணுறவங்க யார் அது பார்ப்போம். எனக்கு வந்து நிறைய பாடல் பிடிக்கும். இல்லை இருந்தாலும் பாடல் பிடிக்கும். வைரமுத்து சுந்தர் கவிதைகள் படிமா. என் வாக்கியங்கள் நீங்கள் உச்சரிக்கும் பொழுது தோழியே நீங்கள் பெண் என்பதால் அது குறிலாய் அமைந்தது. நண்பரே ஆடவர் என்பதால் அவர் உச்சரிக்கும் வார்த்தைகள் அனைத்தும் நெடிலாய் அமைகிறது. எல்லாமே வந்து இலக்கணத்தோடு சொல்கிறீங்க. இல்லை அது வந்து எப்படின்னா, இப்போ திடீர்னு ஒரு வரியை படிக்கிறனாக்கா ஒன்று அது வந்து கவிதை அப்படின்னு படிக்கிறதா தவறுதலாக படிக்கக்கூடாது. ஏன்னா இவ்வளோ வந்து அருமையாக மென்மையாக வந்து உங்களுடைய வரிகளை வந்து தூய தமிழில் வந்து